லீவ் டேவும் அதுவுமா எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு போன இடம் தான் ஊத்துக்குளி. ஆக்சுவலாக எங்களுக்கும் அங்கே ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. ஸோ போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் பாப்பா வந்து தளபதி ஃபேன். ஸோ தளபதி சாங்ஸ் மட்டும் தான் போடணும்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸு. ஒரே வைபு தான் அவளுக்கு. சரி போயிட்டுருக்கோமே, ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம், எங்கேயா போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவட்ட கேட்டா. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? சரி ஒரு வழியாக வந்தாச்சு அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது, திரும்பவும் வண்டி எங்கேயோ மலை ஏறுதுன்னு பார்த்தா, திரும்ப மச்சான் எங்கேயோ கேட்டால் இன்னும் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டதுக்கு கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர். ஒரு வழியாக பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ வந்த இடத்துல சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரேக் எடுக்க போனோம். ஸோ போயிட்டு இருக்கும்போது நானும் உள்ளே போய் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு பன்னீர் சோடாவே போதும்னு சொல்லி குடிச்சிட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். வந்து எங்கள் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் சின்னவ பார்த்தீங்கன்னா என் மச்சான் மடியில் தான் உட்காருவேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டா. சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லி போயிட்டு இருக்கும்போது என்னடா பார்த்த முகமாக இருக்கே, பார்த்த இடமா இருக்கேன்னு பார்த்தா, சரி ஓகே தளபதி தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் அவர் வந்த இடத்தையாவது பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பி கிளம்பும்போது பாப்பா 2 பேரும் ஐஸ்கிரீம் கேட்டாங்க. 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா ஒரே கொண்டாட்டம் தான். நமக்கு என்ன வேணுங்கிறதும் நம்மளும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. என் ஒய்ஃப் ரோஸ் மில்க் எடுத்தா, நான் வந்து பருத்தி பால் எடுத்தேன். பருத்தி பால் ரொம்ப நாள் ஆச்சு நான் குடிச்சு. சரி ஓகேன்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு கிளம்புறோம்.